இன்றைக்கும் இந்த நல்ல நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், பெரியவர், மாறாதவர். அவருடைய வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை, வார்த்தை பொய் சொல்லாத வார்த்தை. இன்றைக்கும் அந்த வார்த்தையின் வல்லமையை நாம் பார்க்க போகிறோம். தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். அந்த வார்த்தையை நம்மளுக்குள்ளே வச்சிருக்கிறார். அது ஒரு விதையாக வைத்திருக்கிறார். அந்த விதையை எப்பெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோமோ, விதைக்கிறோமோ, அது வளர்ந்து பெரிய விருட்சமாகி அதில் இருக்கிற கனிகளை சாப்பிடும்படிக்கு தேவன் நம்மளுக்கு உதவி செய்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள். அதற்காக நன்றி செலுத்துவோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் எப்படி படிக்கிறோம்? அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல. ஸோ இன்றைக்கு யாருக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறான்னு தெரில. நிறையா பயம் அப்படின்ற காரியத்தை இந்த வசனத்தில் படித்தோம். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை எடுத்துட்டாலும் அதில் பயம் என்ற காரியம் ஒளிந்திருக்கும், இல்லை வெளிப்படையாகவே இருக்கும். அநேக நேரத்தில் நம்ம சோதிக்கப்பட்டு பயத்துக்கு விட்டு கொடுத்துருவோம். ஆனால் இந்த வசனத்தில் படிக்கிறோம், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். தேவன் நம்மேல அன்பு கூறுகிறார், பூரணமாக நம்மேல் அன்பு கூறுகிறார். God loves us perfectly. தேவனுடைய அன்பு பரிபூர்ணமான அன்பு. அதில் எந்த லேக்கும் கிடையாது, எந்த குறையும் கிடையாது. பியோர் லவ், பர்ஃபெக்ட் லவ்வை ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கிறார். அப்போ அந்த அன்பு என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற பயத்தை வெளியே தள்ளுகிறது. அப்போ இந்த வசனத்தின் மூலம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிற காரியம் ஒன்றே ஒன்று தான். உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய அன்பின் மேலே ஒரு அசையாத ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும், அசையாத தைரியம் இருக்க வேண்டும். கான்ஃபிடென்ட் இன் கிரைஸ்ட் லவ். அவர் என் மேல் அன்பு கூறுகிறார், பூரணமான அன்பை என் மேலே வச்சிருக்கிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த பூரணமான அன்பு நம்மளுக்குள்ளே இருக்கிற எல்லா பயத்தையும் வெளியே தள்ளிவிடும். அப்போ பயத்தை வெளியில் தள்ளுவதற்கு நம்ம வெளியில் தள்ளுகிற ஸ்ட்ராட்டஜிஸை, எப்படி பயத்தை ஒழிக்கலான்ற யுக்திகளை நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. தேவனுடைய அன்பின் மேலே முழு தைரியமான நம்பிக்கை நம்மளுக்கு ஏற்படும் பொழுது அந்த எண்ணம், அந்த நம்பிக்கை தான் பயத்தை வெளியில் தள்ளும். பொதுவாக சொல்லுவாங்க, ஏதோ ஒரு காரியத்து மேலே நம்மளுக்கு பயம் இருந்துச்சுன்னா அதை எதிர்கொள்ளும் பொழுது அந்த பயம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் எதிர்கொள்ளணும்னு கூட அவசியம் கிடையாது. தேவன் உங்கள் மேலே அன்பு கூறுகிறார், அவருடைய அன்பில் எந்த குறையும் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லா பயமும் வெளியில் போயிடும். அப்போஸ்தலர் பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் 39ஆவது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய அன்பிலிருந்து எதுவுமே நம்மை பிரிக்காது. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், இல்லை வேறு எந்த ஒரு சிருஷ்டியானாலுமே தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது அப்படின்றத நிச்சயித்திருக்கிறேன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். அந்த நிச்சயம்ன்ற வார்த்தைக்கு கான்ஃபிடென்ஸ் என்ற அர்த்தம். தேவன் என் மேலே முழு அன்பை வச்சிருக்கிறார். அந்த அன்பை யாருனாலையும் பறிக்க முடியாது. மரணமே வந்தாலுமே அதை பறிக்க முடியாது. தேவ தூதர்கள் வந்தாலுமே அதை பறிக்க முடியாது. அப்படிப்பட்ட அன்பு என் மேலே இருக்கிறது அப்படின்ற நிச்சயம், கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னு பவுல் சொல்கிறார். அப்படிப்பட்ட அன்பு நம்ம மேலே இருக்கும் பொழுது அந்த பூரண அன்பு நம்மளுக்குள்ளே இருக்கிற பயத்தை வெளியே தள்ளும். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியம் உங்களை விட்டு வெளியில் போவதற்கு உங்களுக்கு ஏற்பட வேண்டியது ஒரே ஒரு அசையாத நம்பிக்கை. அது என்னவென்றால், தேவன் உங்களை முழுமையாக அன்பு கூறுகிறார். பூரண அன்பு, பரிபூர்ண அன்பு உங்கள் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிறார். சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இது ஒரு பேரண்ட்ஸ் சில்ட்ரனுக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு உறவை பற்றி நம்ம சொல்லலாம். பிள்ளைங்க ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பயந்துட்டு இருந்தாங்கன்னா பெற்றோர்கள் அவங்கள பாதுகாத்து கொள்வாங்க. எதன் நிமித்தம்னா அவர்கள் மேலே காட்டுகிற அந்த அன்பின் நிமித்தமாக. ஆனால் பெற்றோர்கள் அன்பு பூரண அன்புன்னு சொல்ல முடியாது. அதில் சில குறைகள் இருக்கலாம், சில நிறைகள் இருக்கலாம், பழுது இருக்கலாம். அந்த அன்பு போதுமான அன்பாக இருக்காது. அப்படிப்பட்ட அன்பே ஒரு பிள்ளையை பாதுகாக்க முடியும், அந்த பிள்ளைக்குள்ளே இருக்கிற பயத்தை புறம்பே தள்ள முடியும். அப்படின்னா தேவன் நம்மேல் காட்டுகிற அன்பு பூரண அன்பு. அந்த அன்பு எப்பேற்பட்ட பயங்களையும் உங்களை விட்டு தள்ளிவிடும். உங்களுக்குள்ளே இருக்கிற எந்த அவநம்பிக்கையும் அது அழித்து விடும். தேவனுடைய அன்பின் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு நம்மளுக்கு ஏற்பட வேண்டும். அந்த கான்ஃபிடென்ஸ் தான் ஆண்டவர் நம்மளுக்கு இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறார். All you have to do today is just trust in God's love and rest in God's love. தேவனுடைய அன்பில் நம்பிக்கை கொண்டிருங்கள், தேவனுடைய அன்பில் இளைப்பாருங்கள். இந்த நாளிலும் தேவனுடைய அன்பு உங்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்பட்டு இருக்கிறது. எல்லா காரியங்களையும் தேவனுடைய கருத்தில் கொடுத்து நீங்கள் இளைப்பாருங்கள். தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இருதயங்களை நிரப்பும். எந்த விதமான பயங்களாக இருந்தாலும் அவைகள் பறந்து போகும். இந்த நாளிலும் உங்களுக்குள்ள இருக்கிற பயங்களை போக்கும்படி தேவனுடைய அன்பு பூரணமாய் உங்கள் மேலே ஊற்றப்பட்டு இருக்கு. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.